ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எஸ்எம்எஸ்கே விலாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கார்ன்ஃப்ளவர் வச்சு சின்னதாக ஒரு பக்கோடா பண்ணலான்ட்டு. அதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், ஆனியன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பொடியாக நறுக்குனது. கேரட் துருவினது ஒரு கேரட் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே. அப்புறம் சில்லி போட்டிருக்கேன், அதாவது பச்சை மிளகாய். இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஆயில் காயுது, அதாவது வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடாகணும். அதுக்குள்ளே இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், அப்புறம் கேரட், அப்படியே பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு, இதில் ஜஸ்ட் ஒரு மிளகாய்த்தூள், அதாவது வெறும் சில்லி பவுடர் லைட்டாக போட்டுட்டு, லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது எல்லோ கலர் கார்ன்ஃப்ளவர் மாவு, வீட்லேயே அரைச்சது தான் இது. அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அது வெயிட் பண்ணட்டும். ஜஸ்ட் கொஞ்சமாக சோடா மாவு, சமையல் சோடா மாவு இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துடலாம். லைட்டாக அரிசி மாவும் கலந்துக்கணும். லைட்டாக அரிசி மாவும் கலந்துக்கலாம். இவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லாயிருக்கும். கேரட்லாம் போடுறோம் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறுன்னு வரும் அந்த பக்கோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வரணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும், கேரட்டு, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சில்லி பவுடர், அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு, சமையல் சோடா மாவு, உப்பும் சேர்த்து எல்லாமே வெறும் மிளகாய் தூள் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பக்கோடா போட நல்லா வரும். நல்லா மொடன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கிறேன், மேலே கீழே அடிச்சிடும். நம்ம எப்படி போடணும்னா சின்னதாகவும் போடலாம். நம்ம பக்கோடா அது நம்ம ஷேப் வராது இல்லையா, சும்மா ஜஸ்ட்
பொறுமையாக போடணும். பட்டு இன்னும் கூட பொறுமையாக போடலாம். இன்னும் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். இதை நம்ம போடுறப்ப பக்கோடா வந்து நல்லா மொறுன்னு வெந்து வரணும். இப்போ போட்டிருக்கு, இது வேகட்டும். இது வெந்த பிறகு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கு. இன்னும் நல்லா மொறுன்னு வரும். நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், நல்லா வரும் பக்கோடா. நான் ஃபுல்லாக வந்த பிறகு உங்களுக்கு நான் இதை எப்படின்னு காட்டுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்கு. வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன் பாருங்கள். பக்கோடா மாதிரியே இதுவே கொஞ்சம் நல்லா தூள் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போடலாம். இது மாதிரி வந்துருக்கு. இது வந்து நான் சின்னதாக பொடியாக போடுறேன். இப்போ நான் இது போட்டிருக்கேன். இது வேகட்டும் கொஞ்சம் நல்லா. பாருங்கள், அது மாதிரி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். வெந்த பிறகு நான் உங்களுக்கு பார்க்கலாம் அதையும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த பக்கோடாவை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா மொறுன்னு வந்திருக்கேன் நான். சூப்பராக இருக்குது. நல்லா பக்கோடா மாதிரி மொறுன்னு சவுண்டு கேட்குது. நல்லா சூடாக ஒரு டீயும் இதையும் வச்சு இப்போ இந்த ஈவினிங் இந்த மழைக்கு நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.